வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 29/1/2025 புதன்கிழமை. அமாவாசை இன்று இரவு 7:21 வரைக்கும் இருக்குது. பின்பு பிரதமை ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 9:20 வரை இருக்குது. அதன் பின்பு திருவோணம் ஆரம்பிக்குது. அதே போல் இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் என்று சந்திராஷ்டமத்தை சந்திக்கிறது. இன்றைக்கி 2 நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இன்றைய பலனை நம்ம 2 பகுதியாக பார்ப்போம். காலை 9:20 வரை யாருக்கெல்லாம் நன்மை மற்றும் சாதகமில்லாத சூழல் கிடைக்க போகுதுன்றதை பார்ப்போம். அதே போல் 9:20 மணிக்கு மேலே யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகுது, கொஞ்சம் சாதகமில்லாத சூழலை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்த பகுதியாக பார்ப்போம். அதே போல் இன்றைக்கி ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திராடம் மற்றும் திருவோணம் காலை 9:20 மணி வரைக்கும் உத்திராடத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் கோபம் தவிர்த்து பொறுமை காக்கணும். அதே போல் 9:20 மணிக்கு மேலே வரக்கூடிய திருவோணம், யாரெல்லாம் திருவோணத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், நீங்களும் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய புனர்பூசம், இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா செயல்களிலுமே கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று காலை 9:20 மணி வரை நன்மைகள் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மிருகசீரிடத்தில் பிறந்திருக்கீங்களோ சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம் மற்றும் புரட்டாதி, இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு இனிய நாளாக காலை 9:20 வரைக்கும் இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமில்லாத சூழல் நிலவ போது காலை 9:20 மணி வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் போராடம் இதில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் காலை 9:20 மணி வரைக்கும். அதே போல் காலை 9:20 மணிக்கு மேலே நன்மை கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அஸ்வினியில் பிறந்திருக்கீங்களோ மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம், இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். அதே போல் யாருக்கு கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் காலை 9:20 மணிக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திருவாதிரையில் பிறந்திருக்கீங்களோ சுவாதி, சதயம் இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் நியூமராலஜி படி இன்றைய தேதி 29 இல்லைங்களா? இந்த 29ஆம் தேதி யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதியை வச்சு பார்ப்போம். இப்போது உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 10, 16, 19, 25 மற்றும் 28. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். அதே போல் யாருக்கு சாதகமில்லாத சூழலை சந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் நியூமராலஜி படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 5, 9, 14, 18, 23 மற்றும் 27 இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.